சார் 2026ல எந்த டெக்னாலஜியில் அதிக ஓப்பனிங்ஸ் இருக்கும் சார்? அதாவது ஜாவாவில் இருக்குமா, இல்லை பைத்தானில் இருக்குமா சார், இல்லை டாட்நெட்டில் இருக்குமா? பியோர் மைக்ரோசாஃப்ட் பேஸ்டு சொல்லவே தேவையில்லை. இது ஸ்டில் வேர்ல்டு அவங்க தான் ரூலே பண்ணுறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு பிக்சர் இருக்கீங்க. ஓகே ஃபைன், இது ரெண்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்டில் இது ஒன்று வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. லெட் மீ கோ வித் இட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரியர் அட்வைஸ். என்னோட நேம் அஸ்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னா, சார் 2026ல எந்த டெக்னாலஜியில் அதிக ஓப்பனிங்ஸ் இருக்கும் சார்? அதாவது ஜாவாவில் இருக்குமா, இல்லை பைத்தானில் இருக்குமா சார், இல்லை டாட்நெட்டில் இருக்குமா? எந்த டெக்னாலஜியில் அதிக ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். பட் ஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதோட ஓப்பனிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போது ஜாவா பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியும். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஓல்டர் டெக்னாலஜி. சரிங்களா? இருக்கக்கூடிய எல்லா ஓல்டு கம்பெனிஸ், நல்ல ஓல்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜாவாவில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லா ப்ராடக்ட் கம்பெனிஸும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜாவா பேசிஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, இந்த ஜாவாவில் நமக்கு ஈஸியாக ஓப்பனிங் வந்து கிளிக் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா? கம்பேர்ட் டு அதர் டெக்னாலஜிஸ் ஜாவாவில் நிறைய ஓப்பனிங்ஸ் ஈஸியாக கிளிக் ஆகிட்டே இருக்கும். ஜாவா பொறுத்தவரைக்கும் அதை பற்றி பெஸ்ட்டு ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நல்ல மேக்ஸ் நல்லா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, நல்லா அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாவா ப்ரிஃபர் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பைத்தான் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் இது வந்து அப்கமிங் டெக்னாலஜிஸ். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாவா கம்பேர் பண்ணும்போது பைத்தான் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? பைத்தான் பேஸ்டு. இப்போ டேட்டா பேஸ்டு நான் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா கொண்டு போகிறேன், ஒரு ஆட்டோமேஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு போகிறேன்னா இவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தான்லாம் தான் இருக்குது. பைத்தான் வந்து ரொம்ப ஒரு ஈஸி கோடிங் லெவல் லாங்குவேஜ்னே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏரர்ஸ்னாலேயே ஈஸியாக ஃபோன் பண்ண முடியும். இதான் அதோடைய கான்செப்டே, பேஸ் கான்செப்டே. ஸோ அதனால பைத்தானோட ப்ரிஃபரன்ஸ் வந்து லிட்டரலாகவே நல்லா ஹையராகவே இருக்குது. சரிங்களா? நிறைய ஆட்டோமேஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தானில் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் அடுத்த லெவல் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் நிறையவே இருக்குது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பைத்தான் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பைத்தானில் தான் எடுக்கிறாங்க. அவங்களோட டேட்டா ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பைத்தானை ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாட்நெட். ஒன்ஸ் அகேன் இது வந்து பியோர் மைக்ரோசாஃப்ட் பேஸ்டு சொல்லவே தேவையில்லை. இது ஸ்டில் வேர்ல்டு அவங்க தான் ரூலே பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஒரு என்டர்பிரைசஸ் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாலுமே வைடு பிக்கஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டா ப்ராஜெக்ட்ஸ், பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பேஸ்டில் தான் இருக்கும். பியோர் டாட்நெட். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் அதனுடைய இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக குறைய போகிறதே இல்லை. பிகாஸ் டாட்நெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேங்கிங் என்டர்பிரைசஸ் அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி லாங் லாஸ்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இமீடியட்டாக அவங்க வேற ஒரு லாங்குவேஜ்குள்ளே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அவங்க அதே தான் கொண்டே போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் டாட்நெட்டுக்கு இன்றைக்குமே டிமாண்ட் வேறு லெவலில் இருக்குது. அது ஒரு கோர் லெவல் ஆஃப் டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்டில் எம்எஸ்சி ஐடிலாம் வந்து மெயினாக டாட்நெட்டில் தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டாட்நெட் ஓப்பனிங்ஸும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ லிட்டரல் என்ன இருக்குன்னா, ஸ்டில் போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் ஜாவா, டாட்நெட், பைத்தான் இது மூணுமே இருக்க தான் போகுது. ட்ரெண்ட் இதுக்கு மூணுக்குமே வந்து தெளிவாக செட்டேட்டே இருக்க போகுது. பட் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரெண்டை நோக்கி நம்ம போகவே கூடாது. இதில் ஓப்பனிங் இருக்கும், அப்போ நான் இதை பற்றி படிக்க போகிறேன். இதில் ஓப்பனிங் இருக்கும், நான் அதை பற்றி படிக்க போகிறேன். டோன்ட் கோ ஃபார் தட். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அதாவது அதுக்கு நீங்கள் உங்களை நீங்களே ப்ராப்பராக எவாலுவேட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ எனக்கு எது வரும், நான் நல்லா அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுவேன், நான் லாஜிக்கை திங்க் பண்ணுவேன்னா மேக்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு வரும், என் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாமே கிரைட்டீரியா தான் உங்களோட பிளாட்ஃபார்மாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ ஒரு சில பேர் மேக்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, லாஜிக்கல் வேற லெவலில் திங்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜாவா மியர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். லாஜிக்கல் திங்கிங் நல்லா இருக்கும், மேக்ஸ் ஓகே ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட்டாகவே மூவ் பண்ணுவாங்க. பட் நிறைய டேட்டா அனாலிசிஷன்ஸில் அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா they can prefer பைத்தான். டாட்நெட் ஒன்ஸ் அகேன் சார் எனக்கு வைட் டேட்டானால என்டர்பிரைசஸ் ஒரு பிக் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், ஒரு லாங் லாஸ்டிங்காக அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் டாட்நெட். சரி ஓகே, இது மூணுமே எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எனக்கு எது சூட் ஆகும், எது சூட் ஆகுதுன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இதுவும் எனக்கு வர மாதிரி தெரியுது, அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காமல் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக கிரியேட் ஆகுதுன்னா தட்ஸ் வை இட் செட் ஸ்ட்ரெயிட்டாக யூனிக் டெக்னாலஜிஸ் வந்துருங்க. வாட் வி வில் டூ, உங்களை ஃபஸ்ட்டு பேசிக்காக அனலைஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, உங்கள் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி எப்படி இருக்குது, உங்கள் லாஜிக்கல் ரீசனிங்ஸ் இதனுடைய கான்செப்ட்ஸில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக உங்களை அனலைஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக எவலுவேட் பண்ணிட்டு நாங்களே உங்களை சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ப்ளேஸ் பண்ணுவோம். ப்ராபப்ளி ஓகே ஃபைன், நீங்கள் ஜாவாவே போகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் பைத்தான் ப்ரிஃபர் பண்ணுவது ஒன்ஸ் அகேன் உங்களோட க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னா வி வில் சஜஸ்ட். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு பிக்சர் இருக்கீங்க. ஓகே ஃபைன், இது ரெண்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்டில் இது ஒன்று வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. லெட் மீ கோ வித் இட். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட இருக்கக்கூடிய எவல்யூஷன் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டி பண்ணணுமா, நான் ஃபீஸ் கொடுத்து தான் எவல்யூட் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. பிளாங்காக வாங்க, ஜஸ்ட் பிரிங் வித் யோர் ரெஸ்யூமே அட்டை போட்டு உட்காருங்க. எவல்யூஷனுக்கு ஃபுல்லாக அங்கே எவல்யூட் பண்ணிட்டு இந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணுங்கள். இந்த டெக்னாலஜியில் நம்ம கிட்ட இந்த டேஸ் ஆஃப் பேட்டர்னுக்கு இந்த சிலபஸ் கவர் பண்ணி இதுக்கு முன்னாடி இவ்வளோ கேண்டிடேட்ஸ் இந்த பிளேஸ் ஆயிருக்காங்க, இவ்வளோ சீரியஸாக பிளேஸ் ஆயிருக்காங்க, உங்களோட ரோட் மேப் எப்படி தான் இருக்கும்னு தெளிவாக ஸ்கெச் பண்ணி காமிச்சிடும். தென் யூ ஜஸ்ட் டிசைட். அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடுங்க, போயிட்டு ஒரு 1 or 2 weeks இருந்து பிளான் பண்ணிட்டு இமிடியட்லி யூ கேன் கம் அண்ட் ஜாயின். தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு பிளான். பிளண்டா ட்ரெண்ட் இப்படி தான் போகுது, இன்னொருத்தன் அப்படி தான் சொன்னா, நான் கூகுளில் நியூஸ் இப்படி தான் பார்த்தேன், தேவையே இல்லை.
உங்களுக்கு என்ன நமக்கு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த டெக்னாலஜி பர்ஃபெக்டாக சூட் ஆகணும் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஒன்ஸ் இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம அடுத்த கேட்டரில் அடுத்த லெவலில் கொண்டு போயிடலாம். இது ரிலேட்டட் ஒரு டவுட்ஸ் இருக்குது, ஓகே ஃபைன் சார், எவல்யூஷன்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் எவல்யூஷன் அட்டன் பண்ணானா ஷூர்லி யூ கேன் டு தட். சரிங்களா? அதுக்கான பர்சன்ஸ் இருக்காங்க, ஆன்லைனே எவல்யூட் பண்ணிடலாம். இல்லை சார், நான் டேட்டாவே வந்து பார்த்துறேன், எவல்யூஷன் தானே, சும்மா வந்து நான் என்ன இதுன்னு பார்க்கனா கம் டவுன். சென்னையில் என்னோட ஆஃபீஸ் இருக்குது, தவிர்த்து என்னோட பிரான்ச் ஆஃபீஸ் தான் இருக்குது. ஒரு லாங் பிரேக்காக இருக்கவங்க மேக்ஸிமம் நான் சென்னைக்கு தான் வர சொல்லுவேன். ரொம்ப ஷார்ட் பிரேக்ஸ் தான், 2 or 3 years தான் பிரேக்னா யூ கேன் கெட் இன் டு மை பிரான்ச் ஆஃபீஸ் இட் செல்ஃப். சரிங்களா? இது ரிலேட்டட் எந்த கோரியாக இருந்தாலும், டெக்னாலஜி சூஸ் பண்ணுறது, கெரியர் பேட்டர்ன், கே கைடன்ஸ் எது வேணாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் டூ மீ வாட்ஸ்அப் ஆர் அதர்வைஸ் என்னோட ஃபார்மும் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், என் டீமே உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. எது வேணாலும் யூ கேன் ட்ராப் இந்த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்ட்ஸ் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ.